ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவி vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட டே 1 பட்டாயா ட்ரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெங்களூர் டு தாய்லாந்து எப்படி ட்ராவல் பண்ணணும், என்னென்ன டூஸ் டோன்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆஃப்டர் செக் அவுட் எங்களோட டே 1 இட்டர்னிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர் டோப்பியா. இங்கே வந்து இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்னு. வாங்க போகலாம். ஸோ டிக்கெட் கவுண்டர் இது தான். டிக்கெட்ஸ் எடுத்தாச்சு. ஃபோட்டோ வித் பிக் டைகர் ப்ளஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஸ்டிக்கர்ஸ் வாங்கியாச்சு. ஸ்டிக்கர்ஸ் பேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு உள்ள ரெஸ்டாரண்ட்குள்ளார. இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ சைடில் டைகர்ஸை நம்ம பார்க்கலாங்க. 2 சைடுமே பார்க்கலாம். இது நாங்கள் பார்த்த டைகர்ஸ். இங்கே வந்து வி கேன் see the tigers நியர்பை. ரொம்ப பக்கத்துலேயே பார்க்கலாம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது உண்மையாகவே. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து தாய் ஃபுட் டிரைவர்ஸ்க்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்க ஸ்டைல் ஃபுட்டு, வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம செக்ஷன் வருவோம். இது வந்து இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான இது. சட்னி, சாம்பார், சலாட்ஸ், உப்மா, அப்புறம் வந்துட்டு பூரி, ரைஸ் ஐட்டம் அண்ட் போண்டா, சட்னிஸ், ரோட்டி, டீ, காஃபி, அப்புறம் லைவ் தோசை கவுண்டர்ஸ் கூட இருந்துச்சுங்க. இங்கே வேணும்னா நீங்கள் லைவ் தோசாஸ் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். மசாலா தோசை, ப்ளெயின் தோசை எல்லாமே கிடைக்குது. பிரேக்ஃபாஸ்ட் முடித்து வெளியில் வந்துவிட்டோம். இப்போ வந்து உள்ள டைகர் டோப்பியா உள்ளார போய் பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் பக்கியில் தான் நம்மளை உள்ளே கூப்பிட்டு போக போகிறாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 5 to 10 minutes, 10 minutes கூட ஆகாது, ஜஸ்ட் 5 minutes தான். ஸோ எல்லாருமே அவங்க அங்கேருந்து இப்படி தான் கூட்டிகிட்டு வராங்க. யாருமே வாக் பண்ணி போகிறதில்ல. சர்டன் அது ஒரு டோல்கேட் மாதிரி இருக்குது. அதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே வரோம். ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஸோ ட்ராப் பாயிண்ட் வந்து இது தான். சேம் எக்ஸாக்டாக இது தான் பிக்கப் பாயிண்ட்டும். நீங்கள் திரும்ப போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து நிற்கணும். பக்கியில் வந்து உங்களை திரும்ப எங்கேருந்து உங்களை பிக் பண்ணாங்களோ அங்கேயே உங்களை விட்டுருவாங்க. ஸோ உள்ளே போகிறோம். இங்கே வந்து டைகர் ஷோஸ், க்ரொக்கடைல் ஷோஸ் இருக்குது. ஸ்னேக்ஸ் கூட ஃபோட்டோஸ் எடுக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். டைகர்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ப்ளஸ் லயன் கப்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் நாங்கள் இங்கே பார்த்தது குட்டி டைகர்ஸ், புலிக்குட்டி. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுங்க. செயின் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஸோ அதை முடிச்சுட்டு போனோன்னா க்ரொக்கடைல் ஷோ லாஸ்ட்டாக இருக்கிறது. நாங்கள் அதுக்கு டிக்கெட்ஸ் எடுக்கலை. ஸோ நாங்கள் அதுக்கு போகலை, வந்துட்டோம். ஆன் த வேல வந்து பார்த்தோன்னா பன்னீஸ், க்யூட் பன்னீஸ் பார்த்தோம். நாங்கள் வந்து மெயினாக போகிறது வந்து ஃபோட்டோ செஷன் வித் டைகர். ஸோ நாங்கள் அதை தேடி தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியிலே பார்த்தோம், என்னடா இங்கே கூட்டமாக இருக்காங்களே, என்னவா இருக்குன்னு போய் பார்த்தோம். பக்கத்தில் போய் பார்த்தா எல்லோரும் புலிக்குட்டியை பார்த்துட்டு இருந்தாங்க. எஸ், டைகர்ஸ் கப். ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் ஃபோட்டோ வித் டைகர் அண்ட் லயர்னு ஒரு கோட் பார்த்தோம். ஸோ நாங்கள் டிக்கெட்ஸ் எடுத்தது பார்த்தா ஃபோட்டோ வித் பிக் டைகர். நாங்கள் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் தெரியாமல் இங்கே டிக்கெட் கொடுத்து இங்கே ஃபோட்டோ எடுத்துட்டோம். பட் இதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபோட்டோ செஷன் வித் பிக் டைகருங்கிறது வேறு பிளேஸ். நல்லா கம்பீரமாக நடக்குது பாருங்கள். இந்த புலி பக்கத்தில் பார்க்குறது ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறப்போ நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி ஃபோட்டோ எடுக்க போகிறோன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வந்துட்டோம் ஃபோட்டோ செஷன் வித் டைகர். இங்கே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக எடுக்கிறாங்கன்னு. இது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது. ஆனால் பக்கத்தில் போய் உட்கார்றது தொடுறதுங்கிறது வந்து அள்ளு விட்டுருச்சுங்க எங்களுக்கெல்லாம். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். செயின் பண்ணியிருக்கு, இருந்தாலும் புலி இல்லை, ஒரு பயம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பயம் இருக்கும்.
ஸோ டைகர் டஃபே முடிச்சுட்டு செக்இன் பண்ணுறதுக்கு பட்டாயா வந்துவிட்டோம். கோல்டன் பீச் ஹோட்டல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் நாங்கள் வந்த ப்ளேஸ் தான் அல்கசார் ஷோ. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. பட்டாயா வந்தீங்கன்னா ஃபேமிலியாகவே வரலாம், குழந்தைங்க எல்லாருமே வராங்க. நல்ல ஷோ. இது வந்து முழுக்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸால் பண்ண ஷோங்கிறது சொல்கிறாங்க. ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. டிக்கெட்ஸ் எடுத்துட்டோம். இங்கே மோஸ்ட்லி இண்டியன்ஸ் பார்க்கலாம். இது மேபி ஹாலிடே டைம்ங்கிறதுனாலையா என்னன்னு தெரியலை. நான் நிறையா இண்டியன்ஸ் பார்த்தேன். ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சுங்க ஷோ. இது வந்து பர் டேக்கு 4 ஷோ பண்ணுறாங்களாம். பட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமா, டெய்லி ஒரே மாதிரி தான் இருக்குமா ஷோ. எதுவும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு சொன்னாங்க. வந்துட்டோம் உள்ளே. எங்கள் டிக்கெட் பார்த்திங்கன்னா பால்கனியில் ஃபஸ்ட் ரோவில் சென்டர் சீட் கொடுத்துட்டாங்க. ரொம்பவே நல்ல வியூ, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்திங்கனாலே தெரியும். முன்னாடியே வந்துட்டோம். க்ரௌட் அதுக்கு அடுத்து வருது. எல்லா சீட்ஸுமே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சுங்க. சோல்ட் அவுட் எல்லா சீட்ஸும். Inform you that use of camcorder, flashlight camera and cell phone are prohibited during the show. Thank you. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் தே மென்ஷன்ட் கேமராஸ், மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு கிளிப்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு ஷோஸ் வந்து எப்படி இருக்குது இந்த மாதிரி. இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே டேலண்டட் பீப்புள்ஸ் தான் பண்ணுறாங்க. இதில் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுறப்போ பீப்புள் இன்ட்ராக்ஷன் நல்லாவே இருந்துச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பீப்புள்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நல்லாவே இருக்குது. நான் சுத்தமாக போகிறே இல்லை. சூப்பர்பாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆஃப்டர் த ஷோ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் போன ப்ளேஸ் வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி ஒன்று ஆப்போசிட்லேயே பார்த்தோம். ஒரு நைட் மார்க்கெட். ஸோ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு போகிறோம். வாங்க போகலாம். உள்ளே என்ட்ராகிறோங்க. ஸோ யூஷுவல் நைட் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் இருக்குது நிறையா. வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எங்கடா இன்னும் கண்ணில் படலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டுட்டு முதல்ல கறிங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன பார்க்க போகிறோன்னு. பார்ப்போம். இதெல்லாம் என்ன ஐட்டம்னு தெரியலை. இது நான்வெஜ் மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா ஒரு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்த்தேன். அதுதான் லைவ் ஸ்குவிட் வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த ஸ்குவிட் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வந்து சாப்பிட்லாம். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்த பிளேஸ் ஃபேமஸ் பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாகவே டான்ஸ் கிளப், பார்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருக்குது, 7-Eleven ஸ்டோர்ஸ் இருக்குது. பார்த்து தான் போகணும் போல், இல்லைன்னா கையை பிடிச்சி உள்ளே இழுத்துருவானுங்க போல்.
பாருங்கள் மக்களே, இங்கெல்லாம் இந்த ரொம்ப யூஸ்வலாக இருக்குது. நம்மளாம் முதலையை பார்த்து பயந்து ஓடுவோம். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்களா, முதலையை உரித்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட வாக்கிங் ஸ்ட்ரீட் முடியுது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பட்டாயா சிட்டி போர்டு. இங்கே ஒரு 7-Eleven ஸ்டோர் கூட இருக்குங்க. ஏதாவது திங்ஸ் வேணும்னா வாங்கிட்டு ரூமுக்கு வந்துடலாம். ஸோ ரூம் ரீச் ஆகிட்டோம். எங்கள் ரூமோட பால்கனி வியூ பார்த்தீங்கனாலே தெரியும். கீழே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் ட்ரீ டவுன் பட்டாயான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். நைட் கிளப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிங்கன்னா இதெல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு. நைட் மார்க்கெட், பட்டாயா நைட் மார்க்கெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு மால் ஒன்று இருக்குது, சென்ட்ரல் மால்னு சொல்லிட்டு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் கோரல் ஐலாண்ட் போகிறது, அப்புறம் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போனதை பற்றி பார்ப்போம் டீட்டெயில்டாக. See you. Thank you for watching. Bye bye.